எங்களை நல்லா இருந்த குடும்பத்தை நாசமாகினதே இந்த பாஜக தான். உண்மையை சொல்கிறேன். இல்ல ஏன்னா நான் வந்து இந்த கடந்த 9 ஆண்டு காலமாக நான் அண்ணன் கூடவே பயணித்து வர முடியும். நல்லது கெட்டது எல்லாமே எனக்கும் தெரியும். என்ன நடந்து யாது நடந்து அந்த காலகட்டத்தில் அண்ணன் கூடால பயணித்தாங்க அத்தனை பேருமே இன்னைக்கு இல்லை. எங்கெங்கே இற கிடைக்குதோ அங்கங்கே தேடி தேடி போயிட்டாங்க. ஆனாலும் அவர் வந்து ஒரு விடாமுயற்சியில் 2வது திருமயத்தை நடத்துகிறார். அப்பவும் பாஜக வந்து உங்களுக்கு ஆதரவு கருத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து 2024 உங்களை கொண்டு போய் சுயேட்சை சின்னத்தில் நிற்க விட்டுட்டாங்க. அது ஒரு பெரிய. ஆனாலும் தொண்டர்கள் அப்போ எல்லா மாவட்ட செயலாளர்களையும் வாங்க, எல்லாம் தன்னை நம்பி இருக்கிற எல்லா மாவட்ட செயலாளர்களையும் ராமநாதபுரத்தில் இறக்கிறதா அவர் வெற்றி பெற்றிருப்பார். அதுவும் அவர் வேண்டாம், எல்லாரும் அந்தந்த மாவட்டத்தில் பிஜேபி கூட்டணி என்டிஏ கூட்டணிக்காக உழைங்கன்னார். என்னையே சொன்னார், நீங்கள் பொன்னாருக்காக போய் வேலை பாருங்கன்னு சொன்னார். ஆனால் நான் அங்கே நடக்கிற சில சம்பவங்களை பார்த்துட்டு நான் தான் அண்ணன் கூடால வந்து 18 நாள் உட்காந்துருந்தேன். இப்போ ஊட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊட்டியில் அவர் முருகனுக்காக வேலை பார்த்தார் அந்த மாவட்ட செயலாளர். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த மாவட்ட செயலாளர் வர வேண்டான்னாரு. தனக்காக வர வேண்டாம், இந்த என்டிஏ கூட்டணிக்காக போய் வேலை செய்யுங்க, அதுவும் எல்லாம் வெற்றி பெறணும் நினச்சி பார்த்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்.